அப்பா, நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஏன் என் இதயம் இன்னும் இவ்வளவு சோர்ந்திருக்கிறது? அப்பா, நான் தினமும் உங்களிடம் பேசுகிறேன். ஆனா ஏன் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் தூரமாக இருப்பது போல தோன்றுகிறது? அப்பா, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையே, இந்த 3 கேள்விகளில் ஒரு கேள்வியையாவது நீ என்னிடம் கேட்டிருந்தால் இந்த வார்த்தை உனக்காகத்தான். அதனால் இந்த சில நிமிடங்கள் மட்டும் அவசரப்படாதே. உன் இதயத்தை திறந்து நான் சொல்லப் போகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேள். ஏனென்றால் இந்த உரையாடல் முடியும் நேரத்தில் உன் சூழ்நிலை உடனே மாறிவிடும் என்று நான் வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஆனால் உன் இதயம் மாறாமல் இருக்காது. இப்போது உன்னை வாட்டிக் கொண்டிருக்கும் கேள்விகளை விட பெரிய சமாதானத்தோடு நீ இந்த இடத்தை விட்டு எழுந்து போவாய். அதற்காகத்தான் இன்று நான் உன்னோடு பேசுகிறேன். இதுவரை நீ என்னிடம் அதிகமாக கேட்டது, அப்பா, இதை கூறுங்க, இதை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை முடித்து விடுங்க என்பதைத்தான். அதில் தவறு இல்லை. உன் தேவைகளை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நானே உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனால் இன்று உன் ஜெபத்தை பற்றி நீ இதுவரை கவனிக்காமல் விட்ட ஒரு அழகான உண்மையை உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிள்ளையே, என்னிடம் பேசுவதற்கு முன்பே உன் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்னோடு பேசுவதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உன் வார்த்தைகள் எனக்கு தகவலை கொடுப்பதில்லை, உன் இதயத்தை என்னோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கின்றன. ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடும்போது அந்த அப்பாவுக்கு புதிதாக எதுவும் தெரிய வருவதில்லை. ஆனாலும் அந்த உரையாடல் அவர்களுடைய உறவை இன்னும் ஆழமாக்குகிறது. அதுபோலத்தான் உன் ஜெபமும். நீ பேசும்போது உன் பிரச்சனையை விட உன் இதயத்தை நான் அணைத்துக் கொள்கிறேன். பிள்ளையே, இன்று முதல் உன் ஜெபம் பிரச்சனைகளை மட்டும் சுற்றி இருக்கக்கூடாது. என்னோடு இருக்கும் உறவை சுற்றி மலரட்டும். என் பிரசன்னமே உன் ஜெபத்தின் மையமாக இருக்கட்டும். பிள்ளையே, சில நாட்களில் ஜெபிக்க வார்த்தைகளே உனக்கு வராமல் கிளறாம போயிருக்கலாம். எங்கே ஆரம்பிப்பது என்று கூட தெரியாமல் அமைதியாக அமர்த்தி கறந்திருக்கலாம். அதற்காக உன் ஜெபம் தோல்வி அடைந்து விட்டது என்று நினைக்காதே. ஒரு குழந்தை தன் அப்பாவின் அருகில் அமைதியாக அமர்ந்திருப்பதும் ஒரு அன்பின் மொழிதான். அந்த அமைதியையும் நான் புரிந்து கொள்கிறேன். பிள்ளையே, என்னிடம் பேசும்போது அழகான வார்த்தைகளை தேடாதே. உன் உண்மையான இதயத்தை மட்டும் கொண்டு வா. நீ அழுதபடியே பேசினாலும் தடுமாறி பேசினாலும் நான் உன்னை முழுமையாக கேட்கிறேன். ஏனென்றால் நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, உன் இதயத்தையும் கேட்கிறேன். பிள்ளையே, என்னிடம் வருவதற்கு முன் உன்னை சரி செய்துவிட்டு வரவேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. உன் உடைந்த நிலையிலேயே வா. உன் குழப்பத்தோடும் வா, உன் தோல்விகளோடும் வா. நான் உன்னை ஏற்றுக்கொள்வது நீ முழுமையானவன் என்பதற்காக அல்ல, நீ என் பிள்ளை என்பதற்காக. அப்பா, என் சூழ்நிலையை மாற்றுங்க என்று கேட்பதற்கு முன், அப்பா, என் இதயத்தை உங்களோடு இன்னும் நெருக்கமாக இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்ல ஆரம்பி. இந்த பாரத்தை எடுத்து விடுங்க என்று கேட்பதற்கு முன், இந்த பாரத்தை சுமக்க உங்கள் பெலனை தாருங்கள் என்று கேள். சில பாரங்களை நான் உடனே எடுத்து விடுவதில்லை. ஏனென்றால் அந்த பாரத்தை சுமக்கும் நேரத்தில் என் தோளில் சாய்ந்து நடக்க நீ கற்றுக்கொள்கிறாய். நாளை அந்த பாரம் மறந்து போகலாம். ஆனால் அந்த நாட்களில் நீ என்னோடு நடந்த நெருக்கம் என்றும் மறையாது. நீ பலமுறை நான் சரியாக ஜெபிக்கிறேனா என்று உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் கேட்பது சரியான வார்த்தைகளை அல்ல, உண்மையான இதயத்தையே. ஒரு அப்பாவுக்கு தன் குழந்தையின் தடுமாறும் பேச்சு கூட இனிமையாக இருக்கும். அதுபோலத்தான் உன் ஜெபமும் எனக்கு. மார்த்தாள் என்ன செய்வது என்று ஓடிக்கொண்டிருந்தாள். மரியாள் மட்டும் என் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். பலர் மார்த்தாளைப் போல என்னிடம் வேலைகளோடும் தேவைகளோடும் வருகிறார்கள். ஆனால் மரியாளைப் போல என்னோடு இருக்கவும் கற்றுக்கொள்.
என் அருகில் செலவிடும் அந்த நேரம் உன் இதயத்தை உலகம் தர முடியாத அமைதியால் நிரப்பும். பிள்ளையே, நான் உன் ஜெபத்தை மட்டும் எதிர்பார்க்கறதில்ல, உன்னோடு இருக்கும் உறவைத்தான் என் இதயம் அதிகமாக விரும்புகிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை என்னிடம் அழைக்கிறேன். பிள்ளையே, இன்று வரை என்னிடம் பேசும்போது உன் பாரத்தை மட்டும் என்னிடம் வைத்துவிட்டு அந்த பாரத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய். இன்று அப்படி செய்யாதே. நீ என்னிடம் ஒப்படைத்ததை மீண்டும் உன் தோளில் சுமக்காதே. நான் ஏற்றுக்கொண்ட பாரத்தை மீண்டும் நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லை. பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஜெபித்துவிட்டு எழுந்தவுடனே மீண்டும் அதே கவலையை உன் மனதில் சுழற்ற ஆரம்பித்து விடுகிறாய். அப்போது உன் இதயம் ஜெபத்தில் என்னிடம் ஒப்படைத்ததை உன் பயம் மீண்டும் திரும்ப எடுத்துக்கொள்கிறது. இன்று முதல் ஜெபத்தை முடித்த பிறகும் என்னை நம்பிக்கொண்டே நடக்க கற்றுக்கொள். பிள்ளையே, இன்று முதல் உன் ஜெபத்தின் மையம் மெதுவாக மாற ஆரம்பிக்கட்டும். பதில்களை மட்டும் தேடாதே, என் பிரசன்னத்தையும் தேடு. ஆசீர்வாதத்தை மட்டும் தேடாதே, ஆசீர்வதிப்பவரோடு நட. அப்போது உன் ஜெபமும் மாறும், உன் இதயமும் மாறும், உன் வாழ்க்கையும் என் சமாதானத்தில் நிலை நிற்க ஆரம்பிக்கும். நான் மாறுவதில்லை, என் அன்பும் மாறுவதில்லை. ஆனால் என் அருகில் நீ அதிக நேரம் செலவிடும்போது உன் பயம் மெதுவாக கரைகிறது, உன் அவசரம் அமைதியாகிறது, உன் இதயம் என் சமாதானத்தை உணர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் ஜெபத்தை ஒரு கடமையாக அல்ல, உன் அப்பாவோடு பேசும் நேரமாக நான் பார்க்க விரும்புகிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் அதிகமாக பேச ஆரம்பித்தால் ஒரு நாள் உனக்கே ஒரு மாற்றம் தெரியும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இனி அதே அளவுக்கு உன்னை அசைக்காது. ஏனென்றால் உன் பிரச்சனைகள் சிறியதாக மாறவில்லை, உன் இதயத்தில் நான் பெரியவராகி இருப்பேன். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்ததல்ல. தினமும் என்னோடு பேசிக்கொண்டிருந்த அந்த சிறிய தருணங்களில்தான் நான் உன் இதயத்தை மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தேன். உன் இதயம் மாறும்போது நீ சூழ்நிலையை பார்க்கும் பார்வையும் மாறும். அப்போது உன் பயம் குறையும், உன் சமாதானம் பெருகும். ஏனென்றால் நீ என்னிடம் பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் சில நேரங்களில் நான் உனக்கு கொடுக்க விரும்புவது பதில் அல்ல, என் அருகாமை. ஏனென்றால் என் அருகாமை இருக்கும் இடத்தில் பதில் வருவதற்கு முன்பே உன் இதயம் சமாதானத்தை கண்டுபிடிக்கும். பிள்ளையே, நான் உனக்கு எல்லா பதில்களையும் ஒரே நாளில் கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலனை மட்டும் ஒருபோதும் தாமதிக்காம கொடுப்பேன். அதனால்தான் நாளைய பலனை இன்று தேடாதே, இன்றைக்கு தேவையான கிருபையை மட்டும் என்னிடமிருந்து பெற்று நட. பதில்களை விட என் பிரசன்னமே உனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் நான் அவசரப்படுவதில்லை. உன் ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் நான் கவனம் செலுத்துகிறேன். நீ சில நேரங்களில் என் ஜெபம் சிறிய விஷயத்திற்காகத்தானே என்று நினைத்து அதை என்னிடம் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா பிள்ளையே, உன் இதயத்தை தொடும் எந்த விஷயமோ எனக்கு சிறியதல்ல. உன்னை பற்றிய எதுவும் எனக்கு முக்கியமில்லாதது அல்ல. இன்று முதல் என்னிடம் கேட்பதை நிறுத்து என்று நான் சொல்லவில்லை. ஆனா என்னோடு உறவை இன்னும் ஆழமாக்கு என்று தான் சொல்லுகிறேன். என்னிடம் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமில்லை, அதிகாலை மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல. பிள்ளையே, உன் இதயம் என்னை தேடும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு அருகில்தான் இருக்கிறேன். நீ என்னை அழைக்கும் அந்த ஒரு குரலுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் தினமும் பேச ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாளில் மறைந்து விடாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படும் உன் இதயம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் நான் உன் இதயத்தில் செய்ய ஆரம்பிக்கும் முதல் அற்புதம். பிள்ளையே, உலகம் ஒரு அற்புதத்தை வெளியே தேடுகிறது. ஆனால் நான் முதலில் செய்ய விரும்பும் அற்புதம் உன் உள்ளத்தில்
பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கையை, கலக்கம் இருந்த இடத்தில் சமாதானத்தை, சோர்வு இருந்த இடத்தில் புதிய பலனை உருவாக்குவதே என் முதல் கிரியை. என்னை நம்பும் இதயத்தால் நிரம்பியிருக்கட்டும். அப்போது நீ ஜெபித்து எழும்போது உன் பிரச்சனைகள் எல்லாம் மாறவில்லை என்றாலும் நீ மாறியிருப்பாய். பிள்ளையே, இன்று ஜெபித்து முடித்தவுடன் மீண்டும் பழைய கவலைகளுக்குள் ஓடிவிடாதே. ஒரு நிமிடம் என் பிரசன்னத்தில் அமைதியாக இரு. சில நேரங்களில் நான் பேசுவது நீ பேசி முடித்த பிறகுதான். உன் இதயம் அமைதியாக இருக்கும்போது நான் ஏற்கனவே கொடுத்த பதில்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய அற்புதம் எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போவது அல்ல. எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்று நிம்மதியாக வாழும் இதயத்தை நான் உனக்குள் உருவாக்குவதே என் பெரிய கிரியை. அதுவே நான் உனக்குள் செய்ய விரும்பும் மிகப்பெரிய அற்புதம். பிள்ளையே, இன்று முதல் உன் ஜெபம் மாறும்போது உன் வாழ்க்கையிலும் மெதுவாக மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முதலில் உன் இதயத்தில் என் சமாதானம் பெருகும். அதன் பிறகு என் சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். முன்பு பயமுறுத்திய சூழ்நிலைகளில் கூட என் கரம் உன்னை நடத்துகிறது என்ற நம்பிக்கை உனக்குள் வளரும். அந்த நம்பிக்கையோடு நீ நடக்கும்போது சரியான கதவுகளை நான் திறப்பேன். சரியான நேரத்தில் உனக்கு தேவையான மனிதர்களையும் உனக்கு தேவையான வழிகளையும் நான் ஏற்படுத்துவேன். ஆனால் பிள்ளையே, அதற்குள் அவசரப்படாதே. பழுக்காத கனியை படித்தால் அதன் இனிமையை இழந்துவிடும். அதுபோல் நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரும் வரை என்னை நம்பி காத்திரு. சரியான நேரத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். பிள்ளையே, இன்று வரை நீ ஜெபத்தை ஒரு பட்டியலாக கொண்டு வந்தாய். இன்று முதல் அதை ஒரு சந்திப்பாக மாற்று. என்னிடம் ஏதாவது வாங்குவதற்காக மட்டும் வராதே, என்னோடு இருப்பதற்காக வா. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது என் ஜெபம் மாற ஆரம்பித்த நாளிலிருந்தே என் வாழ்க்கையும் மெதுவாக மாற ஆரம்பித்தது என்று உன் இதயமே சாட்சியாக இருக்கும். அப்போது உன் ஜெபம் வெறும் வார்த்தைகளாக இல்லை, என் பிரசன்னத்தில் வாழும் ஒரு உறவாக மாறியிருக்கும். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நீ ஜெபிக்க உட்காரும்போது அவசரமாக பேச ஆரம்பிக்காதே. முதலே, அப்பா, நான் வந்துவிட்டேன் என்று மட்டும் சொல்லு. அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை மீண்டும் உன் இதயம் உணரட்டும். அந்த அமைதியில் உன் ஜெபம் ஒரு பழக்கத்திலிருந்து ஒரு உறவாக மாற ஆரம்பிக்கும். என் சமாதானத்தோடு போ. உலகம் தரும் சமாதானம் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே இருக்கும். ஆனால் நான் தரும் சமாதானம் எல்லாம் சரியாக இல்லாத நேரத்திலும் உன் இதயத்தை அமைதியாக வைத்திருக்கும். அந்த சமாதானத்தை இன்று உன் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று வரை நீ தனியாக எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும் என்று நினைத்தாய். இன்று முதல் அந்த எண்ணத்தை விட்டுவிடு. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. இன்று இரவு நீ உறங்கப் போகும்போது எல்லா கவலைகளையும் எடுத்துக்கொண்டு படுக்காதே. ஒரு சிறிய குழந்தை தன் அப்பாவின் மார்பில் தலை வைத்து தூங்கும்போது வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யாது. ஏனென்றால் என் அப்பா இருக்கிறார் என்ற நிம்மதி மட்டும் அதற்கு போதும். பிள்ளையே, இன்று இரவு அந்த குழந்தையைப் போல உன் இதயத்தையும் என் அன்பில் ஓய்வெடுக்க விடு. நாளை காலையில் எல்லா பதில்களோடும் நீ விழிக்காமல் இருக்கலாம். ஆனால் தனியாக இல்லை என்ற நம்பிக்கையோடு நீ விழிப்பாய். அந்த நம்பிக்கையே இன்று நான் உன் இதயத்தில் வைக்க விரும்பும் பரிசு. பிள்ளையே, இந்த வீடியோ முடிகிறது. ஆனால் நான் உன்னோடு பேசுவது இங்கே முடிவதில்லை. இந்த வீடியோவை மூடிய பிறகும் நீ உன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அமைதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொள். என் அப்பா என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு நினைவு உன் இதயத்தை மீண்டும் மீண்டும் என் சமாதானத்தால் நிரப்பும்.
பயப்படாதே. நீ நாளையை நினைத்து பயப்படுகிறாய். அடுத்த மாதம் என்ன ஆகும் என்று கவலைப்படுகிறாய். உன் குடும்பம், உன் வேலை, உன் உடல் நலம், உன் எதிர்காலம் எல்லாவற்றையும் நினைத்து உன் இதயம் சோர்கிறது. ஆனால் பிள்ளையே, நாளை உனக்கு புதியது, எனக்கு அல்ல. நீ செல்லப்போகும் நாளில் நான் ஏற்கனவே இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை உணரவில்லை என்பதற்காக நான் விலகிவிட்டேன் என்று முடிவு செய்து விடாதே. சூரியனை மேகம் மறைக்கலாம், ஆனால் சூரியன் மறைந்து விடுவதில்லை. அதுபோல் உன் உணர்வுகள் மாறலாம், என் அன்பு மாறாது. பிள்ளையே, இன்று இந்த நேரத்தில் உன் இதயத்தை என் கரங்களில் வைத்துவிட்டு எழுந்து போ. உன் பாரத்தை முழுவதுமாக இறக்கி வைக்க முடியவில்லை என்றாலும் அதை இனி தனியாக சுமக்க வேண்டாம். இன்று முதல் ஒவ்வொரு ஜெபத்திலும் என்னோடு பேசு. என் பிரசன்னத்தில் தங்கு. என் சித்தத்தை அறிய விரும்பு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். பிள்ளையே, இன்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உன் இதயம் தனியாக இல்லை என்ற நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு எழுந்து போ. அந்த நிச்சயம் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். பிள்ளையே, இன்று நீ இந்த இடத்தை விட்டு எழும்போது என் சமாதானம் உன்னோடு செல்லட்டும். உன் வீட்டிற்குள் என் அமைதி நிலைத்திருக்கட்டும். உன் மனதில் இருந்த கலக்கம் மெதுவாக விலகட்டும். இன்று இரவு என் அன்பில் ஓய்வெடுத்து உறங்கு. நாளை புதிய பெலனோடு எழுந்திரு. நான் உனக்கு முன்னாகவே நடக்கிறேன். என் கரம் இன்னும் உன் கரத்தை பிடித்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தை உன் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடு. அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல. அப்பா, இன்று முதல் பதில்கள் தாமதமானாலும் உங்கள் கரத்தை விடமாட்டேன் என்ற உன் இதயத்தின் பதிலாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் உன் இதயத்தில் கொடுத்த சமாதானம் இன்னொரு சோர்ந்த இதயத்திற்கும் தேவையாக இருக்கலாம். அதனால் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாரை ஆறுதல் படுத்த விரும்புகிறாரோ அவர்களோடும் அன்போடு பகிர்ந்துவிடு.